ஹலோ கைஸ், வெல்கம் டு வின்மனோ. இப்போ நம்ம வந்து பார்ட் 23 அதை தான் பார்க்க போகிறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த கிளவி இருப்பில்ல கைஸ், அந்த கிளவி வந்து இந்த மாதிரி லேடியோட அந்த கிளானுக்கு வந்து வந்திருப்பா. அப்படி வரும்போது எல்லோரும் இருந்துட்டு அந்த கிளவி பார்த்து உங்களை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, க்ரீட்டிங்ஸ் பண்ணுறாங்க. அந்த கிளவியை எல்லாருமே அந்த ஜூனியர் டிஸ்பிளும் வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறா. க்ரீட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லோரும் உள்ளே வாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த கிளவி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த மிஷினரி கேப்டன் இருப்பான், அவன் வந்துட்டு நீயும் உள்ளே வா, நான் உங்கள்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லான்ட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி ஊர்ப்பல்ல அவளும் வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணுவாள் இந்த கிளவி கிட்ட. ஆனால் அவள் வந்து அவளை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாள், என்ன ரீசன்னே தெரியாது. அவள் அந்த லேடி வந்துட்டு எதுக்கு இவங்க வந்து என்னை பற்றி இப்படி முறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அதை விடுங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ உள்ளே வந்து எல்லோரும் கேதர் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பியோ அப்படிங்கிறவன் தான் அந்த அசாசின் தான் வந்து இந்த மாதிரி 2 கிளானுக்கு கிளாஸ் நடக்க வச்சு எல்லாத்தையும் வந்து சாகடிச்சிட்டு இருக்கிறான், அவனோட மோட்டிவ் வந்து நம்மளை பழி வாங்குறது தான் அப்படின்னு சொல்லும்போது அதை கிளவி வந்துட்டு நீ பியோன்னு தான் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி ஊர்ப்பாள் அவளை பார்த்துட்டு சொல்லுவோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லக்க அந்த கிளவி வந்துட்டு சும்மா நடிக்காத, நான் அவனோட பேர் சொல்லும் போதெல்லாம் வந்து உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து கொஞ்சமாக மாறுச்சு, என்னை என்ன நினச்சேன், நீ அந்தளவுக்கு முட்டாள் நினச்சிட்டியா, சொல்லு யார் அந்த பியோ, எதனால வந்து அவன் பேர் நான் சொல்லும்போது நீ வந்து ரியாக்ஷன் உன்னோட ஃபேஸ் மாறுது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் வந்து வேணும்னு இதை பண்ணலை, நான் வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் வந்து இதை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளவி இருந்துட்டு நீ உன்னை யார் வந்து தண்டரை எங்கள் கிளான் லீடரை வந்து போட்டு தள்ளுறக்க ரெக்வஸ்ட் பண்ண சொன்னது, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது, நீ வந்து பெஸ்ட்டு டிசிப்பிளாக இருக்கிறீன்னா அதை மட்டுமே இல்லை நீ பண்ணிகிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு கண்டிப்பாக மாஸ்டர் நான் வந்து பெஸ்ட் டிசிப்பிளாக இருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் டிசிப்பிள்ஸ் மட்டும் என் கூட அனுப்பிச்சி வைங்க, நானே போய் அவனை கேப்சர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இங்கே பார்த்தியா எவ்வளோ நல்லா டிசிப்பிள் அப்படின்னு சொல்லி அவளோட கன்னத்தில் கை வச்சு பேசிகிட்டு இருப்பாள். இப்போ பேசிட்டு வந்து ஜூனியர் டிசிப்பிளையும் காட்டிட்டு இல்லை அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கிளவியோட மோட்டிவ்னு. அவள் வந்துட்டு மாஸ்டர் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளவி இருப்பாள், அவள் வந்து அந்த லேடியோட காதுக்குள்ளே வந்து கியூவை வச்சு அட்டாக் பண்ணி இந்த காது வழியே போய் அந்த காது வழியே வந்துருங்க கைஸ். அவளோட மண்டையில் ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகிரும் அவள் காதுக்குள்ளே போன கியூவை. அப்புறம் அவள் வந்துட்டு செத்து கீழே வந்துடுறா. உழுந்தங்காட்டி அந்த டிஸ்பிள் இருப்பாள் ஜூன் டிஸ்பிள் அவள் வந்து கியூவை ரிலீஸ் பண்ணுவாள் ஸ்ட்ராங்காக. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இவளுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல, இதுதான் இவளோட உண்மையான பவரா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளவி வந்துட்டு ஓ உன்னோட கியூவை ஏன் முன்னாடி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜூனியர் டிஸ்பிள் வந்துட்டு நீங்கள் எதுக்கு அவளை கொன்னீங்க, அவள் வந்து வேணும்னு இது எதுவும் பண்ணலை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ குழந்த மாதிரி சும்மா எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு தேடிட்டு இருக்காத, தப்பு பண்ணால் அவங்க செத்து தான் ஆகணும், இதுதான் நம்ம கிளானோட ரூல்ஸு, இது உனக்கும் தெரிஞ்சுட்டே வந்து ஏன் அதை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அந்த கிளவி வந்துட்டு இந்த கருமத்தை கொஞ்சம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன ஊவை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாள். இதை கேட்டுட்டு ஜூனியர் டிசிபிள் வந்து டென்ஷனாக அங்கேருந்து போயிடும். போனதுக்கப்புறம் அந்த கிளவி வந்துட்டு அந்த மிஷினரி கேப்டன் இருப்பாள், அவங்ககிட்ட வந்துட்டு மிஷினரி கேப்டன் உங்களால் வந்து ஒரு வேலையாக வேண்டியது இருக்குது, அந்த பியூன்னு சொல்லப்படுற அசாசனை வந்து தேடி கொள்ளுங்க, அவனை வந்து என் முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளவி வந்து சொல்லுவாள். இப்போது சீன் வந்து அங்கே கட் ஆகுது கைஸ். அங்கே கட் ஆகுது குயின் கிளானில் வந்து ஒரு பில்டிங்க்கு வெளியில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தர் இருந்துட்டு இங்கே வந்து சார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் உள்ளதாக இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் எதுக்கு இங்கே வந்துக்கிறீங்க, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு வந்து வெளியில் ஒருத்தர் வருவான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் தான் வந்து அந்த கு கன்ஷாங்கோட அப்பா கைஸ். அவன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இந்த மாதிரி யங்கர் லீடர் கிளானை வந்து இப்படி கொண்டிருக்கிறாங்க, அந்த டெக்னிக்கும் கன்ஷாங்க கொன்ன டெக்னிக்கும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த கிழமை வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொருத்தர் அவன் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பையன் கொன்ன வந்து அவன் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன கேள்வி, பேரண்ட்ஸோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட குழந்தை வந்து
அந்தளவுக்கு லவ் பண்ணுறது தான் அவங்க லைஃப்பை விட. அப்படி இருக்கும்போது என்னோடய எய்ம் என்னவாக இருக்கும், அவன் ஊக்கன் ஷாங் வந்து போட்டு தள்ளனா இருந்தால் அவனை நிச்சயமாக நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ சீன் அங்கே அப்படியே கட் ஆகுது. அங்கே கட்டாயம் அந்த லேடி யூ வந்து அந்த கிளவி போட்டு தள்ளியிருப்பார்ல, அந்த போட்டு தள்ளியிருப்பார்ல, அவளோட பாடி வந்து ஒரு பேண்டேஜும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு 2 டிசபிள்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இவ்வளோ இங்கேயே எரிஞ்சிடலாம், இந்த மாதிரி அனிமல்ஸோ இல்லை ஏதாவது வந்து கடிச்சு பாடி வந்து இழுத்து திங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவளோட பாடியை வந்து புதைக்காமல் அப்படியே அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அதே டைமில் வந்து மழை வரும் கைஸ். அந்த மலையில் வந்து அந்த லேடி ஊவோட பாடி வந்து ஃபுல்லாக நினைக்கும். அப்போ வந்து அங்கே ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்துட்டு அந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அது பார்த்தா லேடி ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஒரு கல்லறை மாதிரி கட்டார். அவளை புதைச்சி வச்சுட்டு கட்டிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து உன்னை நினச்சி மன்னிப்பு நான் வந்து சோகமும் படல, உங்கள்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கவும் வரல. ஏன்னா நம்ம 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதனால் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் நீ வந்து ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள வந்து நிச்சயமாக நான் வந்து அவங்கள வந்து இதுக்கான காஸ்ட்டை வந்து பே பண்ண வைப்பேன். அவங்க வந்து இந்த செஞ்ச செயலுக்கான பலனை வந்து நான் அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறந்து போன பாடிக்கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருப்பார், கலர் மாதிரி க்ரியேட் பண்ணி. இப்போ அப்படியே சீன் அங்கே கட்டுது. ஹீரோ வந்து அவரை வந்து அசாசினாக வளர்த்துனாங்களா, அந்த மாதிரி அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ அந்த இவர் பல ஃபீமேல் மெஷினரி கிளானோட ஃபீமேல் அவன் வந்து இருந்துட்டு நான் பார்க்காத நேரத்தில் நீ இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயமா இங்கே வந்திருக்க, நீ இந்த நேரத்தில் வந்து தனியாக வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் கூட 2 பேர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் இருந்துட்டு உண்மையாகவே இவன் அமேசிங் தான், நம்ம வந்து எவ்வளோ தான் ப்ரெசன்ஸை ஹைட் பண்ணாலும் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், நீ ஏன் வந்து எங்கள் கிளானில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நான் ரெஃப்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எமி கிளான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்களா உன்னை வந்து கொல்ல சொல்லி, அப்போ நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேல் இருப்பான் அவன் வந்துட்டு எதுக்கு யோசிச்சுட்ருக்கிற, வந்து எங்கள் மிஷினரி கிளானில் வந்து சேர்ந்துக்கோ, நீ மட்டும் சேர்ந்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து எமி கிளான் கிட்ட வந்து உன்னை வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம், நாங்கள் வந்து ஒரு ஃபேக் பாடி க்ரியேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா நீ நல்லா ட்ரெயின் பண்ணினா உன்ற அளவுக்கு வந்து இந்த டவுன்லேயே யாரும் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு நல்லா யோசிப்பார். இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு, இல்லை என்னால் முடியாது, என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி அந்த ரெக்வஸ்ட்டை அந்த டார்கெட் மிஷினை முடிக்கிறது தான் வந்து அசாசினோட வேலை, அதனால் வந்து நான் அந்த மிஷினை முடிக்காமல் வேறு எந்த கிளான்லேயும் வந்து சேர்றதா முடிவில் இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்களா, யார் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அது ஃபீமேல் தானே, அதனால தான் அவன் மூஞ்சி வந்து ரொம்ப சோகமாக போகுதோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் நிற்பார். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லு, அவன் எந்த மாதிரி ஃபீமேல், அவள் யார் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து தப்பிச்சிருவார். தப்பிச்சதுக்கப்புறம் அந்த அட்டாக்கில் வந்து அந்த கல் சதறி இருக்கும்ல, அந்த சதறின கல்லையே வந்து இந்த மிஷினரி ஃபீமேலை வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த சதறின கல் மூலமாகவே அட்டாக் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சிருவார். மறைஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே போனான், அவனை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க ஹீரோவை. அப்போ பின்னாடியே வந்து அந்த மிஷினரி கேப்டன் இருப்பான்ல, அவன் வந்துட்டு அவன் மேலே இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டியா மிஷினரி கேப்டன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மிஷினரி கேப்டன் பார்த்துட்டு மிஷினரி கேப்டன்ட்டு அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மிஷினரி கேப்டனுக்கு பின்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண போவாங்க. ஹீரோ வந்து அந்த த்ரெட் மூலமாக டெலிகைனசிஸ் யூஸ் பண்ணி அங்கே வர எல்லாத்தையும் வந்து செகண்டில் வந்து கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் வந்து நீ இதை பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் பண்ணித்தான் ஆகணும், நீ வந்து இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒருத்தனை கொல்றதுக்கு உனக்கு இத்தனை பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிஷினரி கேப்டன் சொல்லுவான், இத்தனை பேரை வந்து ஒருத்தனை கொல்றதுக்கு பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் வந்து இன்னும் நிறைய ட்ரூப்ஸ் எனக்கு தேவைப்படுது ஒருத்தனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ என்னை கொல்ல முடிவு பண்ணியிருக்கில்ல, அந்த முடிவு நினச்சி நீ வந்து வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரூப்பை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி அவரோட த்ரெட்ஸை வந்து நல்லா கியூஐவெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறாரு கைஸ். இதோட வந்து சாப்டர் 23 அதாவது பார்ட் 23 வந்து முடிஞ்சுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.